புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீரில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்க இணைக்கிறார் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி. அவரிடமும் பேசலாம். முத்துப்பழம்பதி, தற்போது வரைக்கும் அந்த கிராமத்துல எத்தனை பேர்கிட்ட மருத்துவ பரிசோதனை பண்ணிருக்காங்க? மேலும் இந்த ரிசல்ட் வந்துட்டு எப்ப வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ராதா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்கன் விடுதி ஊராட்சி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் தான் குருவாண்டான் தெரு. இந்த குருவாண்டான் தெருவில் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் வசித்து வர்றாங்க. இதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 35 குடும்ப மக்களுக்கும் அதேபோல் மாற்று சமூகத்தை சேர்ந்த 10 குடும்ப மக்களுக்கும் ஒரே குடிநீர் தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்டு அந்த குடிநீர் தொட்டியை கட்டியிருக்காங்க. அதிலிருந்து தான் கடந்த 10 வருஷமா குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று காலையில் அந்த தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரில் தண்ணி அழுக்கா வருது, ஒரு வாசம் அடிக்குது என்று சொல்லியிருக்காங்க. இதன் பின்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இதன் பின்பு சம்பந்தப்பட்ட ஒன்றிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த தண்ணி தொட்டில ஏறி பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த கிராமத்தின் ஊராட்சியின் தூய்மை பணியாளர் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தண்ணி தொட்டி மேலே ஏறி பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது மாட்டு சாண தொட்டில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு தான் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பெரியசாமி அதே போல மற்ற அதிகாரிகள்லாம் தண்ணியை பார்த்துட்டு தண்ணி தொட்டியை திறந்துட்டு மாதிரிக்கு மட்டும் 2 பாட்டில் தண்ணி எடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்தில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே வேங்கவேல் பிரச்சனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது, சம்பவம் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த மனித குலத்தின் அதிர்ச்சியான சம்பவமாக அது பார்க்கப்படுகிறது. அந்த விவகாரத்துக்கு என்ன விடை தெரியாத நிலையில் இப்போ இது போன்ற ஒரு தண்ணீர் தொட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது அப்பவே மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் அனைத்தையுமே அந்த படிகளை மூட வேண்டும், முறையா 3 அடுக்கு இருக்கும், அந்த 3 அடுக்குமே மூடிடணும், யாரும் ஏறப்படாத அளவுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம அந்த குருவாண்டன் தண்ணீர் தொட்டியில் பார்த்தோம்னா 2 படிக்கட்டு மட்டும் மூடி இருக்காங்க. ஆனா அது யார் வேணாலும் ஏறக்கூடிய அளவுல தான் தண்ணீர் தொட்டி இருக்கு. அதையுமே அதிகாரிகள் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதன் பின்பு சம்பவ இடத்திற்கு கந்தர்வக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி அதே போல் புதுக்கோட்டை டிஎஸ்பி ராகவி உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினாங்க. எவ்வாறு நடந்துச்சு அப்படின்னாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த விவகாரத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த குருவாண்டான் தெருவை பொறுத்தவரையில 2 சமூக மக்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஜாதி பிரச்சனையோ அல்லது வேறு விதமான பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு தான் 2 மக்களுமே சொல்றாங்க. நாங்க ஒன்றா தமிழகத்திலே வேறு எங்கும் இல்லாத வகையில அண்ணன் தம்பியா பழகிட்டு வர்றோம், ஒரே கோயில தான் வழிபடுறோம், ஒன்னா தான் வழிபடுவோம், எங்களுக்குள்ள ஜாதி ரீதியிலான பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல மாட்டு சாணம் கலக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் தான் அதிகாரிகள் அந்த மாதிரி குடிநீரை திருச்சியில் உள்ள குடிநீர் பரிசோதனை ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதன் முடிவுகள் வருவதற்கு 5 நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இதனிடையே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதன் அடிப்படையில் நம்ம மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று அந்த குருவாண்டான் தெருவில் உள்ள ஒரு 90 குடும்ப மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க. மருத்துவ பரிசோதனையில் எந்த விதமான பாதிப்பும் குடிநீரால ஏற்படலை என்றுதான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குடிநீரால கடந்த 23ஆம் தேதி குடிநீர் அதாவது அந்த ஒரு பிரிவு மக்களுக்கு எங்களுக்கு பாதிப்பு, வயிற்றுப்போக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி தஞ்சை மாவட்டம் திருவோணம் அரசு மருத்துவமனையில் ஒரு 3 பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. அதே போல வெள்ளாளகுடி அரசு மருத்துவமனையில் ஒரு பெண்மணி மூதாட்டி சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஒரு 4 பேருக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்ததாக சொல்றாங்க. அதுங்க 23ஆம் தேதி 3 பேருக்கு, 25ஆம் தேதி ஒருத்தங்களுக்கு. ஆனால் குடிநீரால இந்த பிரச்சனை வரல என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணியை 150 மக்களுக்கு மேல குடிச்சிருக்காங்க. அப்ப 4 பேருக்கு மட்டும் அந்த பாதிப்பு வராது. குடிநீர்னால அந்த பகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மாட்டு சாணம் கலக்கப்பட்டதா எழுந்த புகார் குறித்து அந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகுதான் உனக்கு உறுதியா தெரிய வரும். ராதா, இந்த விவகாரம் தொடர்பாக ஒருபுறம் ஆய்வு நடத்தப்பட்டு விசாரணையும் நடந்துட்டு இருக்கு, மற்றொரு புறம் மருத்துவ முகாம் அமைத்து மருத்துவ பரிசோதனையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல என்ன முடிவு, என்ன விவகாரம் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியவர் நன்றி முத்துப்பழம்பதி.